எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் குஞ்சு வந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே 2லேருந்து டே 7 வரைக்கும் என்னென்ன ஒர்க்லாம் வந்து நம்ம பண்ணையில் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோவாக போடுறோம். இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டே 1 அன்னைக்கு நம்ம ப்ரூடிங் செட்டப்பு. நம்மளது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2700 கோழி விட்ருக்குறாங்க இந்த பேட்ச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ப்ரூடிங்கில் ஈவனாக பிரித்து வச்சுருக்கிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தீவனம் போடுறதுக்கு, அது போக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா தனியாக வச்சுருக்கிறோம். டே 2ல் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக வேலை இல்லைங்க. அதே வேலை ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணமோ அதே வேலை தான், தீவனம் போடுறது, தண்ணி வைக்கிறது. அதனால் டே 3 பார்ப்போம். இது டே 3ல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேப்பர் போட்டு நியூஸ் பேப்பர் கீழே போட்டிருந்தோம் இல்லைங்களா, நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே கோழி குஞ்சு விட்டுருந்தோம்ல, அதை வந்து அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து மஞ்சிலேயே வந்து கோழி குஞ்சு விட்ருவோம். நமக்கு வந்து ஃபஸ்ட் நாள் வர்றது பார்த்திங்கன்னா டேரெக்டாக இன்குபேட்டர்லேருந்து நம்ம ப்ரூடிங்க்கு தான் டேரெக்டாக வருதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால் நடக்கவோ அந்தளவுக்கு வந்து தீவனம் எடுத்துக்கிறது அந்த வேலையெல்லாம் அதனால் பண்ண முடியாது தான் நம்ம நியூஸ் பேப்பரில் கீழே போட்டு கீழே ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருப்போம். 3ஆவது நாள் ஆயிடுச்சுன்னா அந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு, தண்ணி தீவனம்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே விட்டோம். நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட ஆக்டிவிட்டீஸே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பார்க்குறக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப. 4ஆவது நாள் பார்த்திங்கன்னா நம்ம வேக்சின் போடணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் விடுற மாதிரி இருக்குங்க. இப்போ போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மண்டைக்கு மேலே தோலில் குத்துவாங்க. இன்னொரு அடுத்ததில் வரும், அப்போ ஜூமில் உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூடிங் ரவுண்டாக போட்டிருந்தோம்ல, அதுலேயே வந்து பாதி அட்டையை பிரிச்சுட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குஞ்சு எல்லாத்தையும் முடுக்கி விட்ருவோம். முடுக்கி விட்டு ஒரு பக்கம் எம்டியாக தான் இருக்கும். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குண்டாவில் டப்பாவாட்டை வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து கொடுப்பாங்க. அவங்க மண்டையில் அப்படியே இன்ஜெக்ஷன் போட்டு இந்த பக்கம் குஞ்சு இல்லாத பக்கம் அப்படியே விட்டுருவாங்க. நமக்கு இந்த வேக்சின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்தே தந்துடுவாங்க. இது வந்து நம்ம போடுறதுக்கு மட்டும் நம்ம போட்டால் போதுங்க, ஆள் வச்சு போட்டுக்கணும் நம்ம. இல்லைன்னா ஊசி போடுறதுக்கு மேக்ஸிமம் அவங்க கம்பெனிலேருந்தே ஒவ்வொரு கம்பெனிலேருந்து ஆள் வந்துடுவாங்க. ஒவ்வொரு கம்பெனியில் மட்டும் நம்ம ஆள் வச்சு போடுற மாதிரி இருக்கும். இது பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காங்கன்னு. இது நார்மல் ஸ்பீடில் தான் ஓடுது, அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த ஊசி போட்டு ஒரு பக்கம் விட்டாங்கன்னா மறுபடியும் இந்த சைடில் ஒரு குண்டாவை வச்சு அள்ளி போட்டு இந்த பக்கம் இருந்து நம்ம மருந்து விட்டுக்கலாம் கண்ணில். ஒரே வேலையாக முடிஞ்சிருன்னு வைங்களா. இல்லைன்னா மறுபடியும் அடுத்த நாள் ஒருக்கா பிடிக்கணும், இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பிடிக்கணும். அது எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் டயர்டாகும். அதெல்லாம் தேவையில்லைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது விட்டு முடிச்சோடனே அப்படியே பின்னாடி ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லைங்க. அப்படியே ஒரு ஆள் அங்கே ஓட நம்ம வேக்சின் போடுறது போட்டுக்கலாம், பேரலாக கூட போட்டுக்கலாம். அது நம்மளோட டேலண்ட்டு. ஆள் நம்ம மேன் பவர் எவ்வளோ வச்சுருக்குறோங்கிறத பொறுத்து. இது வந்து பார்த்திங்கன்னா டே 5ங்க. டே 5ல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரூடிங் செட்டப்பில் தூக்கி விட்ருவோம். அதாவது அந்த ரவுண்டாக அட்டை வச்சு மறைச்சிருந்தோம்ல, அதெல்லாம் தூக்கிட்டு அப்படியே 2 ப்ரூடிங்கை சேர்த்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து அப்படியே விட்ருவோங்க. இது வந்து எதுக்காகனா நம்ம 5ஆவது நாள் ஆகும்போது பார்த்திங்கன்னா குஞ்சோட சைஸும் பெருசாகிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இடமும் பத்தாது. அதனால் எவ்வளோ பெருசாகிட்டே போகுதோ நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணிகிட்டே போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரூடிங் ஒன்றா சேர்த்து விட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளுக்கு வச்சுருக்கலாம், 3 to 4 நாள் வந்து வச்சுக்கலாங்க. இதுலேருந்து மறுபடியும் இன்னும் 2 to 3 நாள் ஆகும்போது பார்த்திங்கன்னா இடத்த வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகணும். ஏன்னா சைஸ் பெருசாக பார்த்திங்கன்னா அதுக்கு இடம் பத்தாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். 30ஆவது நாளுங்கும்போது பார்த்திங்கன்னா மொத்த பண்ணையுமே ஃபுல்லாகவே குஞ்சு வர மாதிரி வந்துடும் கோழி பெருசாக. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூடிங்கில் என்னென்ன வேலை பண்ணமோ, பானை வைக்கிறது, தண்ணி ஊற்றுறது, எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா இதுலேயும் பண்ணி ஆகணும். அதுவோ கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறதுனால சைடில் எல்லாமே எடுத்துவிட்டு நைட்டில் வந்து பல்ப் போட்டு விட்ருவோம். இப்படி ஒன்றா படுத்துருக்கு பார்த்திங்களா, குட்டானமாக படுத்துருக்குதுல. இப்படி படுத்துருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு பத்தலின்னு அர்த்தம். அப்போ வந்து பானையும் போட்டு வைக்கணும், பல்பும் போட்டு வைக்கணும். இப்போ பல்பு பானையும் 2 போட்டிருந்தீங்கன்னா எல்லா இப்போ எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி ஓடிட்டு இருந்ததுனாவே உங்களுக்கு வந்து ஹீட் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக தீவனம் எடுத்துகிட்டு நல்லாயிருக்கும். இதிலே வேக்சின் போடுறதெல்லாம் இன்னுமே தெளிவாக காட்டணும்னு நினச்சேன். எப்படி ப்ரூடிங்கெல்லாம் பிரிக்கிறது என்னன்ட்டு நான் நெக்ஸ்ட் டைம் போடும்போது கண்டிப்பாக காட்டுறேங்க. இது பாருங்க, இப்போ தெரியறது வந்து ப்ரூடிங் போட்டிருந்தோம்ல அந்த ஏரியா, அதில் எதுவுமே இல்லை. ப்ரூடிங் போட்டதுக்கு வெளியே கொண்டு வந்துட்டோம் எல்லாத்தையுமே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பெருசாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேஸை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பாதி பண்ணைக்கு கொண்டு வந்துட்டோம். இன்னொரு 50 அடி தான் பேலன்ஸ் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு வந்துருச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30ஆவது நாளுங்கும்போது மொத்தமாகவே ஃபுல்லாகவே விட்டுருவோங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா 2ஆவது நாள்லேருந்து 7ஆவது நாள் வரைக்கும் என்னென்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் கூட நிறைய மிஸ் ஆகிருக்கலாம். சப்போஸ் நான் மறுபடியும் கடைசியில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே வீடியோவாக போடுறேன். இவ்வளோ நேரமாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.